நம்ம வந்து லாங் ஹேருக்கு வந்து எப்படி ஸ்டைல் பண்ணணும், எப்படி நம்ம ஹேர் வந்து கேர் பண்ணணும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் வந்து லாங் ஹேர் அண்ட் கலர்டு ஹேர். கலர் பண்ணனாலே அவங்க ஹேர் என்ன ஆகும்னா ட்ரை ஆகும், டேமேஜ் ஆகும். ஸோ அவங்க என்ன ஸ்டைல் பண்ண கூட அவங்க செட் ஆகுது. ஸோ இப்படி பண்ணால் கூட செட் ஆகுது. ஸோ நம்ம என்ன இதுக்கு ஸ்டைல் மெயின் என்ன, இது வந்து ப்ராப்பராக ஹேர் கட் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அண்டர் கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து இது வந்து பிக் டெயில்ஸ் அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ அதே ஸ்டைலை நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ட்ரை, கலர் பண்ண ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து சேம் மாய்ஸ்சரைசர் நம்ம லைக் க்ரீமி வேக்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சர் கொடுத்துட்டு ஒரு ஸ்டைலுக்கு பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வேக்ஸ் யூஸ் பண்ணும்போது எமல்சிஃபைங் நம்ம நல்லா பண்ணணும். கையில் க்ரீம் இருக்கக்கூடாது. ஸோ எஸ்பெஷலி எல்லோரும் லாங் ஹேருக்கு வந்து என்ன ஆகணும், அவங்க வந்து ஆல் ஸ்டைல் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ஹேர் லாங்காக இருக்கனாலே அந்த நிறைய ஹேர் வந்து ஃபேஸில் ஃபால்ஸ் ஆகும். அதனால் அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அவங்க எப்போவுமே பொனிடெயில் போடுவாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து எப்போவுமே ஹேரில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி லாங் ஹேருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் நம்ம நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.